சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நிறைய கோவில்களை பற்றி, கோவில்களில் உள்ள சிறப்புகளை பற்றி, எந்த கோவிலுக்கு போனால் எதை மாதிரி பரிகாரங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பதிவில் தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு சென்னையில் திடீர்னு பிரபலமாகிற ஒரு கோவில், பிரபலங்கள் அத்தனை பேரும் குவிகிற கோவிலாக இது இருக்குது. இந்த கோவிலில் வராகி அம்மனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு 7 வாரம் விளக்கு போட்டோம் அப்படின்னாக்க நம்ம என்ன நினச்சாலும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் இப்போதைக்கு வைரலாக போய்கிட்டு இருக்கிற எல்லா மக்களாலையும் பேசக்கூடிய ஒரு கோவிலை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நிறைய கோவில்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த கோவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாலும் இப்போ திடீர்னு மக்களிடத்துல ரொம்ப பிரபலமாக பேசப்படுற ஒரு கோவிலாக இருந்துகிட்ருக்கு. இந்த கோவிலை தாத்தா கோவில் அப்படின்னு சொல்லி மக்களால் அழைக்கப்படுது. இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக மக்கள் சொல்கிறாங்க. இந்த கோவிலில் நம்ம வியாழக்கிழமை தோறும் 7 வாரம் தொடர்ந்து விளக்கு ஏற்றி நம் மனசு கஷ்டத்தையோ இல்லை நம் குடும்ப கஷ்டத்தையும் எந்த ஒரு விதமான வேண்டுதலையும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்க நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இந்த கோவிலோட பெயர் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் ஜீவசமாதி. இந்த கோவிலோட முகவரி நான் சொல்லிடுறேன். ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் ஜீவசமாதி பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்குது. இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம்? இந்த கோவிலோட முகவரி ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் ஜீவ சமாதின்னு சொன்னதை விட தாத்தா கோவில் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுது. இது பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸ்ரீ தியாகராயா காலேஜ் மெட்ரோக்கு பக்கத்தில் கோதண்டராமர் ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கிற தாத்தா கோவிலுங்க. கோவிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுவாமிகளோட உத்தரவு இல்லாமல், அதாவது தாத்தாவோட உத்தரவு இல்லாமல் யாராலையும் கோவிலுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாத்தா கோவிலுக்கு போயிட்டு மனம் முருகி வேண்டினாலே போதும், நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தாத்தாக்கு பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேகமோ ஆராதனையோ பூஜையோ செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. நம்ம மனசார அவர்கிட்ட அன்பு காட்டி மனசார உருகி வேண்டிக்கிட்டாலே நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பலதரப்பட்ட மக்கள் விளக்கு தொடர்ந்து வியாழக்கிழமை விளக்கு ஏற்றி 7 வாரம் பூர்த்தி செஞ்சோம் அப்படின்னா நம் கஷ்டங்கள் அத்தனையும் தீருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பல பிரபலங்கள் போகிறதா தகவல் வந்திருக்கு. ஆக்டர் லாரன்ஸ் அவர்கள், மிர்ச்சி சிவா அவர்கள், இது மாதிரி பல பிரபலங்கள் இந்த கோவிலுக்கு வராங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட பல ஜீவசமாதி பார்த்தா கூட இப்போ சென்னையில் பிரசித்திகரமாக இருக்கிற இந்த ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள், அதாவது தாத்தா கோயில்னு அழைக்கப்படுற இந்த சுவாமிகள் 18/10/1896 பிறந்தாராம். இவர் ஐப்பசி மாதத்தில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால புரட்டாதியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் இந்த தாத்தாவை வழிபட்டால் இன்னும் வாழ்க்கையில் மேலும் வளரலாம். இந்த கோவிலில் பார்த்திங்கனாக்கா வாசலே வராகி அம்மனும் இருக்குது. இந்த வராகி அம்மனையும் நிறைய பேர் வழிபட்டுட்டு போகிறாங்க. அந்த கோவில் வாசல்லலாம் பார்த்திங்கனாக்கா நிறைய சித்தர்கள் பார்த்திங்கன்னா சித்தர்களை பற்றி புகைப்படம் வரைஞ்சிருக்காங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்ன சுரைக்காய் சித்தரோட புகைப்படமும் அதில் இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா போய் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோவிலில் மகா சிவராத்திரி பூஜை ரொம்ப விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்கு. தாத்தா சுவாமிகள் பார்த்திங்கனாக்கா ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கிற திருத்துரி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற இந்திர பீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரால் அமைக்கப்பட்ட பீடத்தில் இதுவும் ஒன்று. அந்த வழியில் வந்தவர் இவர். சென்னையில் கிட்டத்தட்ட 40 வருஷம் வாழ்ந்து அதுக்கப்புறமா இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. மக்களுக்கு எல்லாருக்குமே நிறைய நல்லது, நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. இவர் உடுத்துகிற உடை காவி உடை உடுத்தினா கூட அது ஆடம்பரம் அப்படிங்கிறதுனால வெண்மை நிறத்தில் தான் உடையும் வேட்டி கட்டுவாராம். இவருக்கு தினமுமே பூஜைகள் ஆராதனைகள் நடக்குது. பக்தர்கள் வேண்டிக்கிட்டு இவருக்கு அபிஷேகம் தான் பண்ணணும், இல்லை ஆராதனை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. மனம் உருகி வேண்டினாலே போதும் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு மக்கள் கண்கூடா சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு உடம்பு வலி, கைகால் வலி, பண கஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், இப்படிலாம் இருக்கிறவங்க
தொடர்ந்து 7 வாரம் இந்த கோவிலுக்கு வந்து வராங்க. உங்களால் விளக்கேற்ற முடியலைனாலும் சுவாமியை வந்து பார்த்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு போனாலே அத்தனை விஷயங்களும் நடக்குது அப்படின்னு வந்து மக்கள் கண்கூடாக வந்து சொல்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. வியாழக்கிழமை தூரம் இந்த கோவிலில் கூட்டம் வந்து இருக்குது. அதே மாதிரி வராகி அம்மனையும் இங்கே வந்து வழிபடுறாங்க. நீங்கள் வராகி அம்மன் வழிபடுறவராக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் தாத்தாவையும் வேண்டிக்கிட்டு வராகி அம்மனையும் வந்து வேண்டலாம். நம்மோட சொந்த தாத்தா கிட்ட எப்படி நம்ம மனசார கஷ்டங்களை பகிர்ந்துப்போமோ அதே மாதிரி இந்த கோவிலில் பக்தர்கள் வந்து தாத்தா கிட்ட மனம் உருகி வேண்டுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து வேண்டும் போதே கண்ணிலேருந்து தாரத்தாரையாக நீர் வந்து வருது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மகிமை வாய்ந்த கோவிலாக இந்த வட்டாரத்தில் சென்னையில் வந்து பழைய வண்ணாரப்பேட்டையில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. மக்களிடத்துல ரொம்ப பிரபலமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதை மாதிரி ஒரு அதிசயமான ஒரு கோவிலை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களுக்கு உள்ள ஒரு கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தாத்தா கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வேணுமோ அவர்கிட்ட வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நினைத்தது அத்தனையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக போயிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகரமாக இருக்கும் அப்படி நம்புகிறோம். வேறு ஒரு ஆன்மீக செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.